நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. அதாவது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை அந்த கட்சியின் வாக்குகளை கமல்ஹாசன், சீமான், டிடிவி தினகரன் போன்றவர்கள் பிரித்து விடுவார்களா என்பது போன்ற கருத்துக்கள் தான் நிலவிக் கொண்டிருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கடந்த 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்ததோடு ஏழை எளிய மக்களின் முதலமைச்சர் என்கிற பெயரை பெற்றுவிட்டார். அதோடு அவர் ஒரு விவசாயி என்பதால் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்து விட்டார். அந்த வகையில் எப்போதும் போலவே கிராமப்புறங்களில் அதிமுகவின் செல்வாக்கு அப்படியே இருந்தது. அதோடு மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவின் கோட்டையாக விளங்கிய பல தொகுதிகளை அப்படியே கைப்பற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாகவே அதிமுக ஜெயலலிதாவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட்ட போதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அப்படியே இருப்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் அதிமுக ஓட்டுகளை பிரித்து விடலாம் என்று களமிறங்கிய கமல்ஹாசன், டிடிவி, சீமான் உள்ளிட்ட யாருக்குமே ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை. அந்த வகையில் அதிமுக தோல்வி அடைந்தாலும் ஒரு கௌரவமான தோல்வி அடைந்து வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்துவிட்டது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்சி 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தால் அதன் பிறகு மக்கள் வேறு கட்சிக்கு வாக்களித்து விடுவார்கள் என்பது நடைமுறையில் இருப்பதுதான். அப்படிதான் இந்த முறை திமுக வெற்றி பெற்றுவிட்டது. ஆனபோதும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறவில்லை. 40 தொகுதிகளுக்கு மேல் 500 ஓட்டு, 1000 ஓட்டு என்று மிக குறைவான வாக்குகளை பெற்றுதான் வெற்றி பெற்றார்கள். அதனால் திமுகவை பொறுத்தவரை இது மிகப்பெரிய வெற்றி என்று அவர்கள் கொண்டாட முடியாது. அதிமுக மட்டும் சரியான கூட்டணியை வைத்திருந்தால் இந்த முறையும் அவர்களை ஆட்சியை பிடித்திருப்பார்கள் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. அந்த அளவுக்கு இப்போது வரை தமிழக மக்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு கட்சியாகவே அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஒரு 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோற்றுவிட்டார். நாங்கள் தோல்வி அடைந்த சில தொகுதிகளை பட்டியலிட்டு பார்க்கும்போது மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் ஒரு 2 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தால் நாங்களே ஆட்சியை பிடித்திருப்போம். என்றாலும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளமாக 65 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. முக்கியமாக திமுகவை விட அதிமுக 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றிருந்தது. அதனால் அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்பது உறுதியாகிவிட்டது. அந்த வகையில் அடுத்து வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி விடுவார் என்று ஒரு அதிரடி கருத்தை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார். இது ஒரு புறம் இருக்க, ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாசகம். சாதி, மதம், இனம் என பலதரப்பட்ட மக்கள் வாழும் இந்தியாவில் ஜெய்ஹிந்த் என்று சொன்னால் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற ஒரு உணர்வினை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் ஒவ்வொரு தலைவர்களும் பேசி முடிக்கும் போது ஜெய்ஹிந்த் என்று சொல்வார்கள். ஆனால் தமிழக சட்டசபையில் சமீபத்தில் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை நீக்கப்பட்டது. அந்த வார்த்தை நீக்கப்பட்டதால் தமிழகம் தலை நிமிர்ந்தது என்று வேறு கொங்கு ஈஸ்வரன் ஆவேசமாக பேசினார். அந்த அளவுக்கு இந்தியாவை ஒன்றிணைக்கும் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை இடம்பெறக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் தமிழக சட்டசபையில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் பிரிவினைவாதத்தை தூண்டும் ஒரு எண்ணம் இருப்பதையே அது வெளிப்படுத்தியது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை எதற்காக மற்ற கட்சிகள் அந்த இடத்தில் எதிர்த்து கேட்கவில்லை? குறிப்பாக பாஜக MLAக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் டெல்லி மேலிடம் கடுமையான கோபத்தில் இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக ஆளுநர் உரையில் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை இல்லாததற்கு பன்வாரிலால் புரோஹித் எதற்காக கேள்வி எழுப்பவில்லை என்று அவரை நோக்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதையடுத்து அவர் உடனடியாக அதற்கு விளக்கம் அளித்து எஸ்கேப் ஆகியுள்ளாராம். என்றாலும் சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் இப்போது வரை ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையை ஒவ்வொரு இந்தியர்களும் உச்சரித்து வருகிறார்கள். ஆனால் தமிழக சட்டசபையில் மட்டும் இதை உச்சரிக்க அவர்கள் தயங்குவது ஏன் என்கிற கேள்விகள் தான் டெல்லியில் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி, அமித்ஷா மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சோனியா காந்தி, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பல தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக சட்டசபையில் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை புறக்கணிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜகவும் காங்கிரசும் தமிழகத்தில் உள்ள உளவுத்துறைக்கு உத்தரவு போட்டுள்ளார்கள். அதனால் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழக முதலமைச்சர் சார்பில் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட உரையில் இறுதியாக ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. ஆனால் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையை சிவப்பு மையினால் அழித்து விட்டாராம். அதனால்தான் உரையை வாசித்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஜெய்ஹிந்த் அழிக்கப்பட்டிருந்ததால் அதை சொல்லாமல் நன்றி வணக்கம் என்று சொல்லி முடித்து விட்டார்.
அதன் பிறகு ஒரு நிதி அமைச்சர் எதற்காக ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையை அளிக்க வேண்டும் என்று தற்போது அவரிடத்தில் உளவுத்துறை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிதியமைச்சரான தனக்கு சம்பந்தமில்லாத அறநிலைத்துறை விவகாரத்தில் ஆரம்பத்திலேயே தலையிட்டு ஈஷா யோகா மையத்தின் மீது புகார் கூறியவர். அதன் பிறகு பாஜகவிலிருந்து கடும் எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து அதிலிருந்து ஜகா வாங்கினார் பழனிவேல் தியாகராஜன். அந்த அளவுக்கு இவர் நிதியமைச்சராக இருந்து கொண்டு தனது வேலைகளை கவனிக்காமல் அறநிலைத்துறை அமைச்சரின் வேலையில் மூக்கை நுழைத்தார். இப்படி தனக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி வருகிறார் பழனிவேல் தியாகராஜன். அதன் காரணமாக தான் தற்போது அவரிடத்தில் உளவுத்துறை கிடுக்குப்பிடி விசாரணை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த நேரத்தில் நேற்று தமிழகத்தில் உள்ள 4 பாஜக எம்எல்ஏக்களும் டெல்லி அழைக்கப்பட்டார்கள். அப்போது அவர்களிடத்தில் இதுகுறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார் மோடி. அப்போது தமிழக சட்டசபையில் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தை நீக்கப்பட்டதோடு அந்த வார்த்தை நீக்கப்பட்டதால் தமிழகம் தலைநிமிர்ந்திருக்கிறது என்று ஒரு எம்எல்ஏ பேசும்போது நீங்கள் ஏன் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதையடுத்து இனிமேல் தமிழக சட்டசபையில் பாஜக எம்எல்ஏக்கள் பாரத் மாதாவுக்கு ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஜூலை 12ஆம் தேதி தமிழக சட்டசபை கூடும்போது கொங்கு ஈஸ்வரனிடத்தில் இது குறித்து சபாநாயகர் விளக்கம் கேட்பார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. அவர் அதற்கு மன்னிப்பு கேட்டாலும் அவரிடத்தில் சரியான விளக்கம் கேட்டு அதை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாம். அந்த அளவுக்கு தமிழக சட்டசபையில் ஒலித்த ஜெய்ஹிந்த் விவகாரம் வட இந்தியாவில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பாஜக மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.